அண்ணா வேணாம், போதும் 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 போதும். ஏய் மாம்சம் எதுக்கா நிறுத்துற? ஏய் ஒண்ணுதான் இருக்கு. அப்போ மித்ராவுக்கு? மித்ராவுக்கா நீ கொடு. ஏண்டா அதான் கல்யாணமே ஒன்னாயிட்டீங்களே, ஒரு அள்ளி போதும். பட் 2 straws. அண்ணா இன்னும் ஸ்ட்ரா கொடுங்க. ஏய் மாம்சம் என்னையே அது ஒரு எல்லையில 2 ஸ்ட்ரா எப்படி அதெல்லாம் குடிக்கிறது? ஏன்னா புதுசா 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்கிற மாதிரி பேசுற. கோயம்புத்தூர்ல குடிச்சியில் ஒரு தடவை. மித்ரா வெக்கப்படுறது போதும், சட்டுப்பட்டுன்னு குடிங்க. ஊரை பார்த்து போலாம், சீக்கிரம் குடிங்க குடிங்க. மித்து தானியா நம்மளும் அதே மாதிரி குடிக்கலாமா? டேய் நீங்க 2 பேரும் அப்படியே குடிக்க கூடாதுடா. ஏன் குடிக்க கூடாது? அது வந்து கேக்குறான்ல எருமாடு, பதில் சொல்லு. அதான் நான் சொல்ல போறேன்ல, நீ என்ன நடுவுல. அது நீங்க 2 பேரும் பிரதர் சிஸ்டர், அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ். அவங்க குடிக்கலாம், நீங்க குடிக்க கூடாது. நீங்க 2 பேரும் லவர்ஸா? ஆமா, எனக்கு எப்போ லவர் வரும்? டேய் ஏன்டா சிலபஸ்ல இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அது வரும்போது வரும்டா. எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல ஏதாவது காலேஜ் பஸ்லயோ வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. குடிச்சிட்டியா? எல்லாம் குடிச்சிட்டியா? குடிச்சிட்டில அப்புறம் வச்சுட்டு வா. சும்மா கேள்வி கேட்டுட்டு. கேள்வி கேட்கறது பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவன் வழி அவனுக்கு தான் தெரியும். வா நம்ம காருக்கு போலாம். வாமா. காசு கொடுத்துட்டு போங்க. என்னங்க மீதி நீங்களே வச்சுக்கோங்க. போலாம் வா. சரி போலாமா? நீ எங்கடா வர? நீ பொறுமையா குடிச்சிட்டு வா. அவசரம் இல்ல. ஒரு மாமாவை பொறுப்பா நடந்துக்க விடுறானா பாரு. இந்த ஆளுக்கு வயசாச்சே தவிர மண்டையில ஒண்ணுமே இல்ல. சரி நம்ம குடிக்கலாம். போதும். கிளம்பலாமா? அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஓகே சார். சரி போலாம். மாம்சு என்னையா அது? நம்ம விடாது என்னையா பண்ணி வச்சிருக்க? நம்ம வீடுதான். நம்ம வீடா? நம்ம வீடே தான் மித்ரா. கல்யாணம்னா அப்படியே சூப்பரா சும்மா ஜிங்கல் ஜிம்பா ஜிம்புமா ஜிங்கல் ஜிம்பான அமர்க்கலமா இருக்கணும். இந்த கார்த்தி நாதரி பயலோட கிட்னாப் சீக்வன்ஸ் எல்லாம் சிம்பிளா முடிக்க வேண்டியதாச்சு. வரவேற்பாவது சூப்பரா இருக்கணும்ல, அதுக்காக தான் மாமா இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். மாப்பிள இப்படியே உள்ள உட்கார்ந்து ஆடுறதுக்கு இடம் பத்தல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே இறங்கி ஆடிட்டே போலாமா? வாங்க. ஆமா இறங்கினோடனே ஒரு மைக்கேல் ஜாக்சன் கிழிச்சிடுவாரு. மாப்பிள ஏதோ கிசிங் ஏதோ மிஸ்ஸிங். மாலை மாத்திக்கோங்க. மாலை தான் கோயில்ல மாத்திட்டோமே. நீங்க தூரம் மாத்திக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மாத்திக்கோங்க, அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும்.
வலது கால் வச்சு இதை தள்ளிட்டு உள்ள போங்க. ம். மாம்சு, இப்ப எதுக்கே எங்களை சுத்தி எல்லாரும் நின்றுட்டு இருக்கீங்க? இருக்குடா, விஷயம் இருக்கு. விட்டு அப்படி ஓடி போயிட்டு என்ன பண்றது? அதான் ரவுண்ட் கட்டிட்டோம். மாப்பிள, ஆ, இதுக்கப்புறம் ஏகப்பட்ட விளையாட்டு இருக்கு. என்னென்ன விளையாட்டுமா? விளையாட்டு? வேணாம், சொல்லாத. மாப்பிளைக்கு சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். ஒவ்வொரு விளையாட்டும் சொல்லுவோம், நீங்க விளையாட்டே இருங்க. நீங்க விளையாட்டு என்ஜாய் பண்ணுங்க, நாங்க பார்த்து என்ஜாய் பண்றோம். மாம்சு, எதுக்கு மாம்சு இதெல்லாம்? டேய், கார்ல உட்காந்துருக்கும் போது தான் காரணம் சொன்னேன். கல்யாணம்னு ஒன்று நடந்தா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அந்த கார்த்திக் பையனால அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிட்டோம். இதையெல்லாம் பண்ண முடியல, அதனால பண்ண வேண்டியதை பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுமையா அவசரப்படாம இதையெல்லாம் பண்ணு, புரியுதா? மித்ரா, பாரு மித்ரா, ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்காரு. இதே கொஞ்சம் என்னன்னு கேள. ஐயோ விடுங்க, ஏதோ ஒரு மன திருப்திக்காக பண்றாரு, பண்ணிட்டு போட்டுமே. மாப்பிள, ஃபர்ஸ்ட் கேம் வந்துருச்சு, பனானா மில்க். மேடம், பழத்தை எடுத்து ஊட்டி விடுங்க. ஏமா, பழத்தை வாங்கி உன் புருஷனை கூட்டி விடு. நல்லா சாப்பிடுற. ஏய், என்ன மாம்சு? ஐயோ பாரியா, பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற? ஒரு பழத்தை கரெக்டா கடிக்க முடியல. பெரிய சூப்பர்மேன். ஆமா டேய், இனிமே உங்க அப்பனை சூப்பர்மேன் கூப்பிட்டா அவ்வளவுதான். மித்து, எப்படி இந்த ரெண்டுத்தையும் ஒண்ணா சாப்பிடுறாங்க? நல்லாவே இருக்காதுல்ல. யாருக்கு தெரியும்? நம்ம கிட்ட கொடுக்காத வரைக்கும் நல்லதுதான். பசிக்குதா உங்க ரெண்டு பேருக்கும்? இல்ல மித்ரா மாமி. சரி, அப்போ நீங்க ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? நாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறோம். இல்ல டாடி, எங்களுக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஜாலியா இருக்கு. நாங்க இங்கே இருக்கோம் டாடி. நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன்ல. ஐயோ பாரு. ஐயோ விக்ரம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது? விக்ரம், கூடாதுன்னா கூடாது. மத்ததெல்லாம் மம்மி அப்புறமா சொல்றேன், சரியா? போ மம்மி, உன் பேச்சுக்கா. அடுத்தது என்ன? அடுத்தது என்னவா? இதெல்லாம் எதுக்கு மாமான்னு கேட்டுட்டு இப்போ அடுத்தது என்ன அவசரப்படுற? இருடா, இன்னும் நிறைய இருக்கு. ஏமா, அடுத்த கேமை கொண்டு வா. ஓகே சார். இது அடுத்த கேமா? ஆமா அதான். ஷூ, இதோ அடுத்த கேம் வந்துச்சு. எந்திரி, எந்திரா. ஏமா, அந்த டப்பா ஓபன் பண்ணு. உன்னைந்தாமா, எந்திரி. டே மாப்பிள, மெட்டி வாங்கி உன் பொண்டாட்டி காலில் போட்டுவிடு. மாப்பிள்ளை கிட்ட கொடுமா.
என்ன மாப்பிள்ள யோசிச்சுட்டு இருக்கேன்? என்னெல்லாம் பண்ண காத்திருக்கியோ யாருக்கு தெரியும். 810C மாப்பிள்ள. இந்த ஆளு வேற. மித்ரா உனக்கு ஏதாவது கெஸ் இருக்கா? அப்பளம் வந்துருச்சு. யோ என்னையா யோ இப்பதான் எங்களுக்கு வயசு திரும்புதா என்ன? மாம்சே நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, நான் சொல்லிட்டேன். என்ன ஓவரா போயிட்டு இருக்க, வயிறு மேல போயிட்டு இருக்க என்ன மாப்பிள்ள? எல்லா கல்யாணத்துலயும் இந்த மாதிரி சம்பிரதாயம் நடக்கிறது சகஜம்டா. ஜம்பக் அப்பளம் உடைக்கிற விளையாட்டு. விளையாடு. யோ முதல் தடவை கல்யாணம் பண்ணும்போது எங்களுக்குலாம் அதெல்லாம் நடக்கலையா? இப்ப எதுக்கு மாம்ஸ் தேவையில்லாம இதெல்லாம்? டேய் சொல்றதை கேளுடா. ஏதோ சாப்பிடாம அடம் பிடிக்கிற குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற. சொன்னா என் பேச்சு கேளு, விளையாடு. யோ மாம்சே இங்க பாரியா, நான் திரும்பவும் சொல்றேன் மாம்சே, இதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுறதா. இப்போ என்னால முடியாது, நான் கிளம்புறேன். ஏனுங்க ப்ளீஸ் உட்காருங்க. உட்காந்துட்டா உட்காந்துட்டான். சொல்றவங்க சொன்னா கேட்கறான், நான் சொன்னா கேட்கறது இல்ல. இந்த மாமா கத்தி கத்தி சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறான். அதான் எனக்கு புரியல. அதுக்கு நீ கல்யாணம் பண்ணி பார்க்கணும். மொட்டை பையனா இருந்தாலே ஒண்ணுமே புரியாது. டேய் யாரா மொட்டை பையன்? இப்ப ஏதாவது ஒரு பொண்ணு வர சொல்றா, உடனே தாலி கட்டுறேன். வர சொல்றியா? சார் ஆரம்பிக்கலாமா சார்? அதுக்குள்ள அவசரப்பட்ட எப்படிமா? ஓ நீ கேம் பத்தி சொல்றியா? நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன். சார் ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். என்னத்த ஸ்டார்ட் பண்ணணும்? அப்பளத்தை உடைக்கிறதா ஆரம்பிங்க சார். அப்பளத்தை உடைக்கிறதா? சரி என்ன பண்ணுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா மொத்த அப்பளத்தை எடுத்து உடைச்சிட்டுமா? வினய் பின்ன இதெல்லாம் டிவில தான் பார்த்தது. நீங்க என்ன டீட்டெயிலா சொல்லுங்க, நான் பண்றேன். ஆமாம்மா, மாப்பிள்ள ஃபாரின்ல படிச்சவரு, இதெல்லாம் பார்த்தது இல்ல. நானும் ஃபாரின்ல இருந்தவன், ஏகப்பட்ட ஃபாரின் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதை பத்தி தெரியாது. சட்டத்திட்ட என்னன்னு சொல்லிடுமா, மாப்பிள்ள கரெக்டா பண்ணிடுவாரு. சார் இதெல்லாம் புது பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நடுவுல இருக்கிற கூச்சத்தை பயத்தை போக்குறதுக்காக தான். இந்த அப்பளம் உடைக்கிற சடங்கு இருக்கே, அதுல மாப்பிள்ளை ஒரு பெரிய அப்பளத்தை எடுத்து அதை சரி பாதியா உடைச்சு பொண்ணோட கன்னத்திலயோ இல்ல தலையிலயோ வச்சு அப்பளத்தை நொறுக்கிடணும். கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? பண்ணலாம். ஓகே. ஸ்டார்ட் பண்ணு மாப்பிள்ள. உடைக்கணும். ஆமா, கன்னத்துல பள்ளியில இருந்த அப்பளத்தை அடிச்சு உடைக்கணும். தப்பிச்சுட்ட. லாஸ்ட். நானே பிடிச்சுக்கோ. இப்போ பொண்ணோட ஆமா. ஐயோ அதெல்லாம் பொண்ணு மட்டும் தான், நாளா கிடையாது. அதெல்லாம் முடியாது. இருக்கடா உனக்கு திருப்பி அடிக்கணும்ல. அடுத்த கேம் என்ன கொண்டு வாமா. இவங்க அப்பளம் உடச்சு விளையாடுறத பார்த்து எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. பசி தாங்க முடியல. முடிச்சுட்டு போய் சாப்பிடலாம். மித்ரா உனக்கு எதுவும் சங்கடம்லாம் இல்லைல்ல? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு, இந்த கேம்ஸ்லாம் உடனே நிறுத்திடலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு.
இது எதுக்கியா? ஆ, இந்த கேமுக்கு பேர் தான் ஜலபுல ஜங். ஓ ஏங்க நல்ல கேம். நல்ல கேமா? இப்போ எந்த என்னன்னா, டே மாப்ள இங்க பாருடா. இதுல ஒரு மோதிரம் இருக்கு பாத்தியா? இந்த மோதிரத்தை எடுத்து அந்த குடத்துக்குள்ள போடணும். ம். போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா, எனக்கு தெரியும். உனக்கு அதெல்லாம் புரியாது. ஏன்னா நீ மொட்டை பையன். உனக்கு தெரியும்னா அப்ப நான் சொல்ல வேணாமா? அதெல்லாம் வேண்டாயா, நீ மோதிரத்தை போடு. போலாமா? ஜலபுல ஜங். வேண்டாம், மித்ராவே எடுக்கட்டும். வேண்டாம், வினய் எடுக்கட்டும். ஹலோ, இன்னுமா உங்க 2 பேருக்கும் மோதிரம் கிடைக்கல? எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் மான்குட்டி கதை பண்றாங்களோன்னு டவுட்டா இருக்கு. அது என்னம்மா மான்குட்டி கதை? ஒரு காட்டுல எந்த மிருகங்களுக்கும் தண்ணி கிடைக்கல. ஒரு மான்குட்டி குடிக்கிற அளவு தான் தண்ணி இருந்தது. 2 மான்குட்டியும் ஒரே நேரத்துல தண்ணியில வாய வச்சாங்க. ஆனா தண்ணி கொஞ்சம் கூட குறையவே இல்ல. ரொம்ப நேரம் ஆகியும் அதே மாதிரி இருந்துச்சு. குறையிலையா? அது என்ன, ஒருவேளை அந்த பக்கம் இருந்து டியூப்ல தண்ணி விட்டுட்டு இருப்பாங்களோ, குறையாம இருக்க? இல்ல சார், அந்த 2 மான்குட்டியும் ஆண்மான் குடிக்கட்டும்னு பெண்மானும், பெண்மான் குடிக்கட்டும்னு ஆண்மானும் விட்டு கொடுத்து நடிச்சிட்டு இருந்தாங்க. ஓ, அதனாலதான் அந்யூன்யமான ஜோடி எங்கேயாவது பார்த்தா இந்த மான்குட்டி கதை தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இவங்களும் ஒருத்தர் எடுக்கட்டும்னு இன்னொருத்தர் மோதிரத்தை எடுக்காம விட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.